நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கோபி அண்ணா, என்ன இது நைட்டு சாப்பாடு இப்பவே பண்ணி வச்சிட்டீங்க? என்ன புதுசா கேக்குற? எப்போதுமே இப்பதானே பண்றது. நீ பண்ணல, நான் பண்ணிட்டேன். என்னென்ன நீங்க? நான் வேணும்னு தான் சமைக்காம இருந்தேன். அது ஒண்ணும் இல்ல, இப்பவே பண்ணி வச்சுட்டா சாயங்காலம் வேலை எதுவும் இருக்க மாட்டேங்குது. நீங்களே பாருங்க, பெருக்கிறதுக்கும் கிளீன் பண்றதுக்கும் எந்த வேலையுமே இருக்க மாட்டேங்குது. எதுவும் உடைய மாட்டேங்குது. நான் என்ன பண்றது? பேசாம நீ ஒண்ணு பண்ண, எனக்கா ஒரு பாட்டு பாடு. எனக்கு தானே ரொம்ப போர் அடிக்குது. உங்களுக்கு போர் அடிச்சா நான் பாடணுமா? இஷ்டத்துக்கு பேசாதீங்க. எதுக்கு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க? என்னாச்சு? நீங்களே கேளுங்களேன். சுஹானா அம்மா இங்க இருந்து கல்யாணம் ஆகி போனதுல இருந்து இந்த வீடே களையிழந்து போன மாதிரி இருக்கு. பாருங்களேன், எவ்வளவு வெறிச்சோடி போய் கிடக்கு. ஒரு சின்ன சத்தம் கூட வரல. யாருக்கு தெரியும்? அக்கா சத்தத்தை இப்ப அவங்க மாமியார் வீட்ல கேட்டுட்டு இருப்பாங்க. இல்ல இல்ல, சுஹானம்மா மாமியார் வீட்ல அந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டாங்க. ஆமா ஆமா, அது என்னமோ உண்மைதான். சுகானா அம்மா எப்போதுமே தேவையில்லாம யாருக்கிட்டையும் சண்டை போட மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க புகுந்த வீட்டுல இருக்க எல்லாரும் அவங்க மேல அன்பை காட்டுவாங்க. அந்த அன்புனால அவங்களுக்கு கோவமே வராது பாருங்க. நீங்க சொன்னது கரெக்ட் தான் கோபி அண்ணா. ஆனா ஒரு விஷயமா, கிளாஸ உடைக்காம பிளேட்டை உடைக்காம எப்படிதான் அங்க இருக்காங்களோ. ஆமா தல்ஜித், நீ ரொம்ப சரியா தான் சொல்ற. உனக்கு ஞாபகம் இருக்கா, அவங்க ஒரு வாட்டி நான் எதையும் உடைக்க மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணாங்க. அவங்க அந்த மாதிரி இருந்ததுனால 3வது நாளே உங்களுக்கு ஜுரம் வந்துருச்சு. ஆமாமா, கடைசியில டாக்டரே பிளேட்டை உடைக்க சொன்னாரு. அப்ப சரி, இனிமே அக்காவை 4 நாளைக்கு ஒரு தடவை நாம இங்க கூப்பிட்டுடலாம். பிளேட்டை உடைக்கவா? திட்டு வாங்குறதுக்கா? இதுவும் கரெக்ட் தான். அப்ப சரி, நீங்க போய் வேலையை பாருங்க, நான் படிக்கணும்ல. நாங்க போறோம். பிரமாதமா இருக்கு. அப்படிதான். இஷிகா, பார்த்து மெதுவா, ஷர்ட்ல என்ன பண்ற போது. இப்ப எனக்கு கை வலிக்குது. ஏதாவது சாக்கு சொல்லிட்டே இருப்பிய. என்ன பண்ற இஷிகா? அண்ணா, என்ன நல்லா ஊற வேண்டாமா? அட, நீ இப்படி பண்ணினா மொத்த முடியும் வெளியே வந்துரும். கொஞ்சம் பொறுமையா பண்ணு, மெதுவா. அட, இது எத்தனை நாளா இங்க நடக்குது? லார்ட் வில்லியம் பெனடிக் இங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. பாவம் மக்கள்லாம் கையும் தலையும் அமுக்கிட்டு இருக்காங்க. அமுக்கு பாத்தியா, இந்த வீட்ல எனக்கு எத்தனை பேர் சேவை செய்யறாங்க. அமுக்கடா, அமுக்கு. நாள் பூரா ஆபீஸ்ல வேலை பார்த்து ரொம்ப டயர்ட் ஆயிடுது. அப்புறம் வீட்டுக்கு வந்து வீட்டு வேலை எல்லாம் பண்ண வேண்டி இருக்கா. வீட்ல அப்படி என்ன நீங்க வேலை பாக்குறீங்க? சரி, காலை எடுங்க. ஓ, அண்ணினா அண்ணிதான் டீ கொண்டு வந்திருக்கீங்களா? டீ எனக்கு கொண்டு வந்திருக்காங்க, நீ கைய அமுக்கு. என்ன இஷிகா, என்ன வேடிக்கை பாக்குற? இந்த நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க என்ன குழந்தைங்களா? அவங்கள போய் கைய கால பிடிக்க சொல்லிட்டு இருக்கீங்க? விடுங்க. நியாயமா நான் உங்க கழுத்தெல்லாம் பிடிக்கணும். என்னடா பண்ற? மசாஜ்னா? மசாஜ் கையில பண்ணு, கழுத்துக்கிட்ட பிடிக்காத. இந்தங்க. ராணி, நீ இந்த கைய அமுக்க. அமுக்குமா ப்ளீஸ். நீ என்ன பண்ணிட்டு இருக்க இஷிகா? இவளுக்கு என்ன எடுத்து கொடு. நிஷா, வா போலாம். சரி, விடு. என்ன பண்றீங்க? ராணி ஒரு நிமிஷம் இரு. ராணி, எங்க போற? நீங்க உங்க வேலையை பாருங்க, நாங்க இங்க இருக்க மாட்டோம். இல்ல, மசாஜ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் எப்பவோ வேணாம்னு சொல்லிட்டேன். இவங்க தான் விட மாட்டாங்கறாங்க. உங்களுக்கு வேற வேலை இல்ல? நீ உட்காரு. நான் உட்கார மாட்டேன். நான் உனக்காக ஒன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன் ராணி. உட்காரு, கோவப்படாத, உட்காரு. டேய் இலேஷ், எடுறா, அதை எடு. நீ கண்ணை மூடு, கண்ணை நல்லா மூடு. இப்ப கண்ணை தர பாப்போம். நீ சொன்னல என்கிட்ட மெரூன் கலர் சாரி இல்லன்னு, அதான் நான் வாங்கிட்டு வந்தேன். சுஹானா இந்த மாதிரி மால்ல தானே எல்லா ஷாப்பிங்கும் பண்ணுவா. ஆமா, அவங்க கிட்ட எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு.
சரி சுஹானா பேச்ச விடுங்க. என்னாச்சு? ஏன் இப்படி சொல்ற? இல்ல அது வந்து அவ தனியா இருக்கால்ல, எங்க கூட அவ்வளவா சேர மாட்டேங்கிறா. இல்ல நிஷா அண்ணி, சுஹானா அண்ணி ரொம்ப நல்லவங்க, ரொம்ப அமைதியானவங்க. உங்க அமைதியான அண்ணி தான் இன்னைக்கு கோவத்துல கிளாஸ் உடைச்சிட்டா. இத பத்தி யாரும் என்கிட்ட சொல்லவே இல்லையே. அண்ணி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அது வேற ஒண்ணும் இல்ல, மீனா ஏதோ பண்ணிட்டா போல இருக்கு. இவ கோவத்துல கிளாஸ் உடைச்சிட்டா. பெரியத்த புரிய வச்சிருக்காங்க, என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். எப்படியும் அவ நம்ம கிட்ட பேச போறது இல்ல. அம்மா தான் புரிய வச்சுட்டாங்கல்ல. விடுங்க, எல்லாம் சரியா போயிடும். அவ நம்ம கூட எப்படி பழகுறாங்கிறது முக்கியமே கிடையாது. இஷான் அவ கூட சந்தோஷமா இருக்கான்ல, அது போதும். ஆல் இஸ் வெல். ஆல் இஸ் வெல். ராணு இங்க வாயே. என்னக்கா? சுஹானாவை பார்க்க யார் வந்திருக்காங்கன்னு பாரு. மதுராக்கா நீங்களா? வணக்கம் வணக்கம், வாங்கக்கா. நல்லா இருக்கீங்களா? என்னத்த சொல்றது ராணு, முட்டி வலி தான் படுத்தி எடுக்குது. இதுக்காக மும்பைக்கு போன ட்ரீட்மெண்ட் எடுக்க, ஆனா ஒரு பிரயோஜனமும் இல்ல. அதனாலதான் என்னால கல்யாணத்துக்கு கூட வர முடியல. நீங்க ஏன் கல்யாணத்துக்கு வரலன்னு கேட்டப்பதான் எங்களுக்கே தெரிஞ்சது. ஆனா நான் என் கடமையை ஒழுங்கா செஞ்சுட்டேன்ல. இஷானோட பொண்டாட்டிக்கு நான் என் மருமக கையால பரிசு கொடுத்துலாம் அனுப்பியிருக்கேன். சரி, மருமக முகத்தை எங்களுக்கு கொஞ்சம் காட்டுங்க. இதோ போய் கூட்டிட்டு வரேன். அட அத்தை, நீங்க தனியா வந்திருக்கீங்க. உங்க மருமக உங்க கூட வரலையா? அவ எங்கம்மா நான் கூட்ட என் கூட வரா? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சரி முதல்ல ஜூஸ் எடுத்துக்கோங்க. நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான். என்ன இருந்தாலும் முத்து முத்தா மருமக கிடைச்சிருக்காங்க. அப்புறம் நிஷா, அவ விஷயமே வேற. ஸ்கூலுக்கும் வேலைக்கும் போறா, கூடவே குடும்பத்தையும் பொறுப்பா கவனிச்சுக்கிறா. அப்ப அத்தை நானு? அக்கா நீ மட்டும் என்ன, உன் முகத்துல அப்படியே லட்சுமி கடாட்சம் தாண்டவம் ஆடுது. அப்புறம் குணத்துல அப்படியே சரஸ்வதி மாதிரி. எனக்கும் தான் மருமக இருக்காளே, மனசும் சரியில்லை குணமும் சரியில்லை. 2 பிள்ளைய பெத்ததுக்கு அப்புறம் கூட நல்லது கெட்டதே தெரியல. அவளுக்கு தோணுனதையே பண்ணிக்கிட்டு இருக்கா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனக்கும் தான் மருமக இருக்காளே, மனசும் சரியில்லை குணமும் சரியில்லை. 2 பிள்ளைய பெத்ததுக்கு அப்புறம் கூட நல்லது கெட்டதே தெரியல. அவளுக்கு தோணுனதையே பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னம்மா இன்னும் மருமகளை காணோம்? இதோ வந்துட்டா சுஹானா. வா சுஹானா, வாமா, இப்படி வா. இவங்க மதுரை அத்தை. இவ முகத்தை பார்த்தாலே மனசு நிறையுதே. நிஜமா சொல்றேன், உங்க குடும்பமே கொடுத்து வச்ச குடும்பம். உங்க மருமக பணக்கார வீட்டு பொண்ணுன்னு கேள்விப்பட்டேன். நான் உனக்கு ஒரு புடவை கிஃப்டா கொடுத்து விட்டேன். அது உனக்கு பிடிச்சதா இல்லையா? அக்கா, சுஹானாவுக்கு அந்த புடவை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னா. நான் கால்வலியில ரொம்ப துடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படி இருந்தும் நானே கடைக்கு போய் அந்த புடவை வாங்கினேன். என்ன பண்றது, நெருக்கமானவங்களுக்கு நாம தானே வாங்கி தரணும். இல்லனா வாழ்க்கை பூரா அது ஒரு குறையாவே இருந்துரும். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதுவும் இல்லாம யாரும் குறையெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். நான் ஒன்னு சொல்லவா? எத்தனையோ பேர் உனக்கு புடவை வாங்கி கொடுத்துருக்கலாம். உன் மனசுல கை வச்சு சொல்லு, கண்டிப்பா நான் வாங்கி கொடுத்த புடவை தான் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதுல பிரைஸ் டேக் எதுவும் இல்லையே. அதுல பரிசு கொடுக்கும்போது விலை அப்படியே இருந்தா பாக்குறதுக்கு நல்லா இருக்காதே. இன்னொன்னு தெரியுமா,
நான் கடைக்காரன டிஸ்கவுண்டே கேட்கல, 1300 ரூபா கொடுத்தா அப்படியே வாங்கினேன். மீனா சீக்கிரம் டீ எடுத்துட்டு வா. நான் கொடுத்து விட்ட புடவை நீ கட்டிக்கிட்டினா அந்த கலர் உனக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஒரு நாள் அதை கட்டிக்கிட்டு நீ எனக்கு காட்டியே தீரணும். நான் வாங்கி கொடுத்த புடவை எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? அது டார்க் நேவி ப்ளூ கலர்ல வாங்கினேன். அதுல லைட் ப்ளூ கலர்ல டிசைன் போட்டிருக்கும். அப்புறம் பார்டர்ல இப்படி இப்படி அழகா டிசைன் போட்டிருக்கும். அது ரொம்ப எடுப்பா இருக்கும். பிளவுஸ் கூட அப்படியே மேட்சிங்கா இருக்கும் அதுல. மீனா சீக்கிரம் வாமா. இது நான் கொடுத்த புடவையாச்சே. என்ன சொல்றீங்க? இது அதே புடவைதான். நான் தானே வாங்கினேன், எனக்கு தெரியாதா? பார்டர் கூட அதே மாதிரி தான் இருக்கு. இப்பதானே சொன்னாங்க. ஆமா சரிதான். ரொம்ப ஆசையா நான் உங்களுக்கு அவ்வளவு காஸ்ட்லியான புடவை கிஃப்டா கொடுத்தா தூக்கி வேலைக்காரி கொடுத்துருக்கீங்க. ஏதோ பணக்கார வீட்டு பொண்ணு உங்க வீட்டு மருமகளா வந்துட்டான்னு மயக்கத்துல அத்தனை பேரும் வானத்துல பறக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ? ஐயோ இல்ல மதுரா, அதெல்லாம் இல்ல. நாங்க உங்களுக்கு அந்த பரிசு பிடிக்கலனா தேவையில்லன்னு அப்பவே சொல்லிருக்கலாமே. இப்படி எல்லாரும் முன்னாடி என்ன அவமானப்படுத்திருக்க வேண்டாமே. இல்ல மதுரா, நீங்க ஏதோ தப்பா நினைக்கிறீங்க. ஆமாத்த, ஒரே மாதிரி புடவைங்க மார்க்கெட்ல நிறைய கிடைக்குதுல்ல. மீனா சொல்லு, நீ இதை எங்க இருந்து வாங்குனேன்னு. என்ன சொல்ல வரீங்க? மீனா இந்த புடவை வாங்கியிருப்பாளா? இந்த புடவை வாங்குற அளவுக்கு அவளுக்கு தகுதி இருக்கா? முதல்ல தெரியாம தான் கேக்குறேன். யார் பண்ண தப்ப இப்ப மறைக்க பாக்குறீங்க? எதுக்காக இப்படி கத்துறீங்க? பெரியம்மா, அம்மா, அண்ணிங்க யார் மேலயும் தப்பு கிடையாது. இந்த சாரிய மீனாக்கு நான் தான் கொடுத்தேன். இவ்ளோ காஸ்ட்லியான புடவை நீ வேலைக்காரிக்கு தூக்கி கொடுத்துட்ட? காஸ்ட்லியா இருந்தா என்ன? எப்படியோ நான் இந்த புடவைய கட்டிக்கிற ஐடியாலே இல்ல. நேவி ப்ளூ கலர், ஐ டோன்ட் லைக் இட். முகம் நிலா மாதிரி இருக்கு, ஆனா பேச்சு அப்படியே சூரிய மாதிரி சுட்டெரிக்குது. இது பாருங்க மதுரா, அவ சின்ன பொண்ணு. அந்த புடவைய நீங்க தான் அவளுக்கு பரிசா கொடுத்தீங்கன்ற விஷயமே அவளுக்கு தெரியாது பாவம். ஆமாக்கா, அவ நம்ம வீட்டுக்கு புதுசா தானே வந்திருக்கா. நம்ம வீட்டு பழக்க வழக்கத்தை இன்னும் அவ கத்துக்கல, அதனாலதான். அவ ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டா இல்ல. அப்பனா இந்த பொண்ணு உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம வேலைக்காரிக்கு இந்த புடவை கொடுத்தாளா? அடராமா, ரொம்ப பயங்கரமானவளா இருக்காளே. இந்த பொண்ணு உங்க வீட்டை நாசம் பண்ணிட்டு தான் போறா. மாமியார் வீட்டுக்கு வந்து 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள இவ்ளோ பெரிய முடிவா? அதுவும் தனியா இவளே எடுத்துட்டாளா? ராணு, நான் சொல்றத கவனமா கேட்டுக்க. இவ கூட சேர்ந்தா ரஜினி, நிஷா கூட உங்க கைமீறி போயிடுவாங்க. என்ன நீங்க உங்க இஷ்டத்துக்கு? இது பாருங்க மதுரா, சுஹானா தெரியாம தப்பு பண்ணிட்டா. அவ சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. முதல்ல ஸ்வீட் எடுத்து சாப்பிடுங்க. என்னது ஸ்வீட் சாப்பிடவா? இனிமே உன் வீட்ல பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். அடப்பாவுமே, இவ்ளோ பெரிய அவமானமா? நீ கொஞ்சம் சும்மாருமா. ஊரெல்லாம் போய் இந்த விஷயத்த தண்டோரா போட்டு சொல்லிடாத. நட. வரோம்.
சார் சாப்பாடு எடுத்து வச்சிட்டேன். சார் சாப்பாடு வேண்டாம், எனக்கு பசி இல்லை. வேண்டான்னு சொன்னல, போ. சார் எனக்கு உங்க நிலைமை புரியுது. நீங்க சுகானாமாவை ரொம்ப மிஸ் பண்றீங்க. நீங்க மட்டும் இல்லை சார், நாங்களும் சுகானாமா ரொம்ப மிஸ் பண்றோம். ஆனா அதுக்காக நீங்க சாப்பிடாம இருந்தா அது சரி சார். கொஞ்சம் இரு. ஆ நம்ம சுஹானாவுக்கும் இஷானுக்கும் ஜோடி பொருத்தம் எப்படி இருக்கு? அருமையான ஜோடி சார். சார் சுகானா அம்மாவுக்கு நீங்க கெடுதல் நினைக்க மாட்டீங்க. அப்புறம் இஷான் தம்பியும் நிஜமா லட்சத்துல ஒருத்தர். நான் கேட்ட கேள்வி அது இல்லை, அவங்களோட ஜோடி பொருத்தம் எப்படி இருக்குன்னு கேட்டேன். போ கோபி, ப்ளீஸ் என்னை தனியா விடு. போ. ஆ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் மீனா கிட்ட சாரி சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க தானே அவ ஏழை, அவளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க. இஷிகாவும் அன்னைக்கு உங்களுக்கு எந்த புடவை பிடிக்கலையோ அதை யாருக்காவது கிஃப்டா கொடுத்துருங்கன்னு சொன்னா. அதனாலதான் அவளுக்கு கிஃப்டா கொடுத்தேன். என் இஷ்டத்துக்கு நான் யாருக்கும் கிஃப்ட் கூட கொடுக்க கூடாதா? அப்படி இல்லம்மா, நீ தாராளமா gift கொடுக்கலாம். ஆமா சுஹானா, அது உன்னோட புடவை, நீ அதை யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். ஆனா ஒண்ணு சுஹானா, நீ அந்த மாதிரி செய்ய நினைச்சா ஒரு வார்த்தை உன் மாமியார் கிட்டயோ இல்ல என்கிட்டயோ சொல்லிடு. நாங்க உன்னை தடுக்க மாட்டோம், இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லிடு. நீயே பார்த்தல சுஹானா, மதுராக்கா ஒண்ணும் இல்லாத விஷயத்தை எவ்வளவு பெருசாக்குனாங்க. எங்களுக்கு தெரியும் நீ அவங்கள அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக அப்படியெல்லாம் நடந்துக்கலையே. அதுவும் இல்லாம இப்ப 2 மாசத்துக்கு நம்ம முகத்திலேயே அவங்க முழிக்க மாட்டாங்க. அக்கம் பக்கத்தோட நாம கொஞ்சம் ஒத்து போகணும் இல்லம்மா. சரி, போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. கொடுங்க, இனி பிரச்சனை தீர்ந்தது. உண்மையிலேயே நீ கலக்கிட்ட. சந்தோஷம். முதல்ல கைய கொடு. ஆமாக்கா, மீனா அந்த புடவையை கட்டிட்டு உள்ள வந்தது அவங்க பார்த்தது அவங்க முகத்தை பார்க்கணுமே. எப்படி டைலாக் பேசினாங்க. ஒருத்தங்களுக்கு பரிசு கொடுக்கும் போது அதுல பிரைஸ் டேக் இருந்தா பார்க்க நல்லாவா இருக்கும். நான் டிஸ்கவுண்ட் கூட கேட்கல. ஆமா, நான் 1300 ரூபாய் கொடுத்து வாங்கினேன். உனக்கு தெரியுமா நிஷா, அவங்க கேவலமா தான் சாரி செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு 4 மடங்கு விலைய சொல்லுவாங்க. வாயை திறந்தா போய். ஆமா, எனக்கு கொடுத்த புடவைய நான் அப்படியே பீரோக்குள்ள தான் வச்சிருக்கேன். உங்க 2 பேருக்கும் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? எனக்கு அவங்க கொடுத்த புடவைய நானும் வேலைக்காரிக்கிட்ட தான் கொடுத்தேன். ஆமா, ஆனா இங்க இல்ல, எங்க அம்மா வீட்ல கொடுத்துட்டேன். சுஹானா, நீ சிரிக்கிறத பாக்கும்போது ரொம்ப ரொம்ப அழகா இருக்க. உன்னோட இந்த சிரிப்பை என்ன அப்படியே பைத்தியமாக்குது சுஹானா. யூ காட் த பெஸ்ட் ஸ்மைல் இன் த வேர்ல்ட். உன்ன